அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரெயின் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ மூளை செய்கிறீங்களோ, நான் 2 மூளைக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு 2 தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போ இதில் 3 முட்டை சேர்த்துருக்கோம். 3 முட்டையும் நம்ம நல்லா எப்போதும் முட்டை எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், இதே மாதிரி நம்ம கிண்டிடணும். இப்போ கிண்டியாச்சு. இதில் நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் சேர்த்துட்டு அதை நம்ம மூடி வச்சு ஒரு 2 கொதிக்கிற வரையும் விட்டுட்டு, இப்போ இதில் கொதித்தோன்னே 2 மூளை நான் சேர்த்துருக்கேன். நான் தெரியறதுக்காண்டி முழுசாக போட்டுட்டு கிண்டியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு கூட மூளையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டு, இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இங்கே கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டா மூளை ரெடி ஆயிடுச்சு. சேர்த்தாச்சு. இப்போ மூளை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இதில் மூளை ரெடி ஆயிடுச்சுன்னு. இது டெக்கரேஷனுக்காண்டி மல்லித்தலை போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.